தொகுதியை பொறுத்த வரைக்கும் தாவிக வேட்பாளர் கீர்த்தனா சிவகாசி தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறியப்படுகிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் அசோகனும் தோல்வியை கண்டிருக்கிறார். தற்போதைய இந்த முன்னிலை நிலவரத்தை பார்த்தோம். திருப்பாக்கி பேசிட்டு இருந்தோம். இதான் ஒரு மாற்றத்தை விரும்ப அன்டிசைடட் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களால தான் இது ஒரு கணிசமான இடங்கள் பெற்றிருப்பார் பெற்றிருக்கும்னு நான் நம்புறேன். மற்றபடி வேற சித்தாந்தம் மற்றதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. பொதுவாகவே நான் என்ன நினைக்கிறேன்னா, சித்தாந்தம்ங்கிறது செகண்டரி தான். எனக்கு ஒரு சாதாரண குடிமகனா எனக்கு தடையற்ற மின்சாரம், தடையற்ற பாதுகாக்கப்பட்ட குடிநீர், போக்குவரத்து வசதி, இந்த அடிப்படை இது போட்டா கொடுக்கிற யாராக இருந்தாலும் நமக்கு சௌரியவாதமா ஆதரிப்போம். இந்த மனநிலை தான். காமராஜர் ஆட்சிக்கு நாம ஏன் போட்டுறோம்? அவர் செஞ்ச நலத்திட்டங்கள், அவர் செஞ்ச வளர்ச்சி திட்டங்கள், அதனால தானே. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்ப நீங்க எப்படி புரிஞ்சுக்கலாம்? காமராஜர் நல்ல வளர்ச்சி திட்டங்களை, தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய மறுமலர்ச்சிக்கு, தமிழ்நாடு ஒரு வளரும் மாநிலமா மாறுறதுக்கான முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. ஆனால் அவர் ரீப்ளேஸ் பண்ணப்படுறாருன்னா அப்ப திமுக முன்வைத்த கொள்கைகள் ஒரு ஆஸ்பிரேஷனல் ஓட் கிரியேட் ஆயிருந்தது. அந்த இல்ல அப்போ 67 மாற்றம் வந்த போது காமராஜர் முதலமைச்சர் இல்லை. ஒன்று. இரண்டாவது அரிசி, அதுவும் அடிப்படை பிரச்சனை. அரிசியும் இந்தி என்பது ஒரு ஃபேக்டர்னாலும் 50% அரிசி தட்டுப்பாடு. இவர் அண்ணா அவர்கள் 1 ரூபாய்க்கு 3 படின்னு சொன்னார். 3 படி லட்சியம், 1 படி நிச்சயம் ஆட்சிக்கு அமைத்த பிறகு போட்டாரு, அரிசி கொடுத்தார். அதுதான் பேசியது. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுல அரிசி தட்டுப்பாடு, விலையேற்றம் கூட இருந்திருக்கும். ஆனா வேற எந்த பிரச்சனையும் இல்லை. சோ இதெல்லாம் அடிப்படை. இதுதான் பேசும். இது எல்லா காலத்திலும் பேசுவோம். நான் irrespective of political party, இந்த அடிப்படை தேவைகள் யார் பூர்த்தி செய்யறாங்க, ஓகே, கம்ஃபர்டபுளா. ஓகே திரு குமார், இப்ப பழைய வரலாறுகளை எல்லாம் நினைவு கூர்ந்து மக்கள் வாக்களிப்பதில்லை. வாக்களிப்பவர்களுடைய மனநிலை தேர்தலுக்கு தேர்தல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மெமரி பேஸ்ட் வாக்களிப்பாக இல்லாமல் அந்த தேர்தலில் அவர்கள் ஒரு ஆஸ்பிரேஷனல் பேஸ்ட் ஓட்டர்ஸாக மாறுகிறார்கள். வாக்களிக்கும் மனநிலை தேர்தலுக்கு தேர்தல் மாறுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா டே டு டே லைஃப்ல ஜெனரல் பப்ளிக், பொதுமக்களுக்கு என்னென்ன சௌகரியங்கள் இருக்கு, மூக்க சுடிக்கிற மாதிரி வருத்தப்படணும். என்னையா அந்த ஆட்சி இப்படி ஆயிடுச்சு, இந்த மாதிரி ரோடு இப்படி இருக்கு, தண்ணி மழை நேரத்துல ஏன்னா தண்ணி இப்போ 2 அடி 2 அடி தண்ணிக்குள்ள இருக்க வேண்டிய வீடெல்லாம் தண்ணியில முழுது இந்த வருஷம் வேணா அடுத்த வருஷமா செய்வாங்க அப்படிங்கிற ஜனங்கள் வெறுக்கிறாங்களே, அந்த வெறுப்பு தேர்தலில் தான் எதிர்வரைக்கும். அந்த மாதிரி வெறுப்புகள் தேர்தலில் தான் எதிர்வரைக்கும் பொதுவா. அதை தவிர அந்த சார் சொன்ன மாதிரி அப்படி ஒரு வெறுப்பு இல்லாமல் நல்லாட்சியே வழங்கி இருந்தாலும் மக்கள் மனநிலையை மாற்றக்கூடிய அதிகாரம் அது போல பல காரணிகள் இருக்கின்றன. அதாவது குறிப்பா எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி, மின்கட்டணம் பொதுவா இப்பதான் கொஞ்சம் 2 மாசமா கொஞ்சம் அப்பப்போ கட்டாகிறது தவிர மற்றபடி அதுல ஒன்றும் குறையில்லை. பட் மின்கட்டண உயர்வை மக்கள் கொஞ்சம் முகம் குடிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கடந்த தேர்தலில் நாங்கள் ஏற்ற மாட்டோம்னு முதலமைச்சர் போன தேர்தல் சமயத்தில் சொல்லியிருந்தார். ஆனா ஏற்றிட்டாங்க. அது போல எல்லா இதுகளும் ஏறி இருக்கிறது. இப்படி பல காரணங்கள். சாதாரண ஓட்டர்ஸ் யாரு பணக்காரருக்கு மட்டும்தான் ஓட்டு, ஏழைக்கு தான் ஓட்டு இல்லைங்கிறது. ஓட்டு எல்லாருக்கும் ஓட்டு இருக்கு. குடிமக்கள் அத்தனை பேருக்கும் ஓட்டு இருக்கு. 18 வயசு ஆகிட்டா ஓட்டு போடலாம். அவங்களுக்கு திருப்திகரமான ஒரு பொது நலன்கிற முறையில பொது அரசாங்கத்தின் சார்பில் நடக்க வேண்டியதெல்லாம் சரியா நடந்திருந்தா அந்த ஆட்சியை மாற்றவே மாட்டாங்க. இப்போ மேற்குவங்கத்தில் எடுத்துக்கங்க, கடந்த 25 வருஷமா காங்கிரஸ் ஆட்சி இருக்கு. 1952 இருந்து 77 வரைக்கும் காங்கிரஸ். எமர்ஜென்சியில காங்கிரஸ் மேல ஒரு பெரிய அதிருப்தி வந்தது. அதுக்கப்புறம் நேர கம்யூனிஸ்ட் ஆட்சி 34 வருஷம். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் 15 வருஷம். இப்போ இந்த இதுல அது கோயில் போல இருக்கிற கிட்டத்தட்ட நிறைய தொகுதியில அவங்க பிஜேபி தான் லீட் எடுத்துட்டு இருக்கு. மாற்றங்கள் அது நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா 2 தான் இருந்தது. அதிமுக, திமுக, அதிமுக இப்படித்தான் மாறி மாறி வந்து கொண்டிருந்தாரு. ஆனால் இப்ப விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் புதுசா உள்ள வந்ததுனால அவர் விரிவா எந்த இதையும் சொல்லல. அவர் பெரிய ஒரு 10-4 திட்டங்களை சொன்னாரு. அவர் மெயினா சொன்ன திட்டங்கள் என்னன்னா, ஊழலுக்கு எதிராக நான் இருப்பேன், ஊழலை நடக்க விட மாட்டேன், வெளிப்படைத்தன்மை. அதுல கூட என்ன ஸ்பெசிபிக்கா சொல்லல, என்ன ஊழல் எதுவுமே இல்ல. ஒரு
ஒரு டாக்டரின முன்வைத்து இந்த தேர்தல வாக்களிக்கப்பட்டிருக்குதானாலும் அதுவும் இல்ல. மேனிபெஸ்டோவை பார்த்து வாக்களிச்சாங்களா? விஜய் சொன்ன மேனிபெஸ்டோவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் செயல்முறைப்படுத்த தகுந்தவையா முடியுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கூட இல்ல. அது வராது, இப்ப வராது. இப்ப அவரு டேக் ஆஃப் அவர் ஆட்சியை எடுத்துட்டாருன்னு வைங்க, ஆட்சியில் நாளைக்கு உட்கார்றாருன்னு வச்சுக்கோங்க, உட்கார்ந்து அவரு நடத்துறாருன்னா அவரு மேலேயும் அதை சரியா பண்ணாருன்னா அவருக்கு எதிராகவும் வரும். இதுதான் இது இப்படிதான் இருக்கணும். இதுதான் டெமோக்ரஸி, இதான் டெமோக்ரஸி, இதான் ரியல் டெமோக்ரஸி. மக்கள் எல்லாத்தையும் இப்போ இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். டிவிகே ஜெயிக்கிறதுக்கு நீங்க திமுக நிறைய உதவி இருக்கு. எப்படி நீங்க நம்ம யாருக்காவது தெரியுமான்னு தெரியாது. திமுக கொடுத்த தேர்தல் கொடுத்த பணங்கள் கூட இது செலவாயிருக்கு. எனக்கு பல இடத்துல இருந்து தகவல். ஏன்னா அவங்களே வாங்கியிருக்காங்க, சொல்லிட்டே கொடுத்துருக்காங்க, நாங்க ஓட்டு போடுறோம், பணம் கொடுங்க, நாங்க ஓட்டு போடுறோம். வாங்கிட்டு திமுகவுக்கு தாவேக்காவுக்கு பூத்துல வந்து எல்லா செலவாயிருக்கு. நம்ம ரொம்ப 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 வெளிப்படையா நல்ல ஆதாரப்பூர்வ தகவலோட சொல்றாங்க. பணம் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. அதான் திமுக நம்பிக்கிட்டு இருந்தாங்க 200 சீட்ல ஒரு முதலமைச்சர் சொன்னார். நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, நண்பர் கூட சொல்லிட்டு இருந்தாரு. அது ஏன் இப்படி ஆயிருக்குன்னா இப்படித்தான் ஆயிருக்கு. காரணம் அவங்களுக்குள்ள ஒரு சாட்டிஸ்பேக்ஷன். பணம் நம்ம பணம் தான் நம்மகிட்ட வாங்கிட்டாங்க, நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க, நாம ஓட்டு நாம யாருக்கு போடுறோமோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதை பிளான் பண்ணி செய்திருக்காங்க. அதனால இந்த வெற்றி. அதனால எதிர்காலத்துல ஓட்டுக்கு பணம் கொடுக்க கூடாதுங்கிறத இந்த எந்த கட்சி அந்த ஜெயிக்க தோற்குதோ ஓட்டுக்கு பணம் கொடுக்காம ஜெயிக்கிற முறைன்னா சேவை செய்தாகணும் மக்களுக்கு. அப்படி சேவை செய்தா ஓட்டுக்கு பணமும் கொடுக்க வேண்டியது இல்ல, பெரிய நஷ்டம் அடைய வேண்டியதும் இல்ல, ஜெயிக்கலாம். அப்படி இல்லைன்னா தோற்றுருவோங்கிறத இந்த தேர்தல் எந்த செலவுமே பண்ணிட்டாங்க. ஒரு சில இடத்துல நான் தாவேக்காவுடைய புரிசு இல்ல, ஆனாலும் தலைமையில வந்து சொல்றேன், தாவேக்காவுக்கு ஒரு சில இடத்துல பணம் கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க இருக்கிற பட்டவங்க பணம் கொடுத்துருக்காங்க. தற்போதைய நேரத்திற்கான இந்த முன்னிலை மற்றும் வெற்றி நிறுவனங்களை பார்க்கலாமே. திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல கூடலூர் தனி தொகுதியில் திராவிடமணி திமுக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். KN நேரு திருச்சி மேற்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே போல மதுரை மத்திய தொகுதியில் தாவேக வெற்றி அடைந்திருக்கிறது. PTR பழனிவேல் தியாகராஜன் ஆகட்டும், சுந்தர்சி ஆகட்டும், இருவருமே தோல்வியை அடைந்திருக்கிறார்கள். தாவேக அங்கு வெற்றி பெற்றிருக்கிறது. தாவேக வேட்பாளர் முஸ்தபா மதுரை மத்திய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார். அதே மாதிரி மயிலாப்பூர் தொகுதியில் தாவேக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். திருவிக நகரிலும் தாவேக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். திருவிக நகரனுடைய அந்த விவரங்களை நம்ம பார்க்கிறப்ப தாவேக வேட்பாளர் பல்லவி வெற்றி அடைந்திருக்கிறார். திமுக வேட்பாளர் KS ரவிச்சந்திரனும் அதே போல அதிமுக வேட்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்கும் தோல்வி கண்டிருக்கிறார்கள் தாவேக வேட்பாளர் பல்லவியிடம். திருவிக நகர் மிகுந்த எதிர்பார்ப்பை பெற்றிருக்கக்கூடிய தொகுதியாக இருந்தது. பகுஜன் சமாஜ் தலைவராக தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் மறைவிற்கு பிறகு அதிமுக அந்த தொகுதியில் பொற்கொடி அவர்களுக்கு சீட் வழங்கியிருந்தது. அவருக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் கணிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் அங்கு தாவேக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். அதே போல பாளையங்கோட்டையில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் வெற்றி அடைந்திருக்கிறார். அதே போல நாம் முன்பே குறிப்பிட்டது போல திருவாரூர் தொகுதியில் பூண்டி கலைவாணன் வெற்றி அடைந்திருக்கிறார். மதுரை மத்திய தொகுதியில் தாவேக வேட்பாளர் முஸ்தபா வெற்றி அடைந்திருக்கிறார். சிவகாசி தொகுதியில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தோல்வி அடைந்திருக்கிறார். தொகுதி மாறி இந்த தேர்தலில் அவர் போட்டியிட்ட பொழுதும் சிவகாசி அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்கிறது. விராலிமலை தொகுதியில் முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் வெற்றி அடைந்திருக்கிறார். வேளச்சேரியில் தாவேக வேட்பாளர் குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். காங்கிரஸ் வேட்பாளர் அசர் மௌலானா தோல்வியை கொண்டிருக்கிறார். அசோக்கும் தோல்வியை கண்டிருக்கிறார். அதிமுக வேட்பாளர். தற்போதைய நேரத்திற்கான இந்த வெற்றி மற்றும் முன்னிலை நிலவரங்களை பார்த்து வருகிறோம் நேர்களே. வேளச்சேரி தொகுதியை பொறுத்தவரைக்கும் தாவேக வேட்பாளர் குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். அதே போல பாளையங்கோட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் அப்துல் வஹாப் வெற்றி அடைந்திருக்கிறார். மதுரை தெற்கு தொகுதியின் வெற்றி நிலவரங்களையும் பார்த்து வருகிறோம் திரையில். பெருந்துறை தொகுதியில் தாவேக வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கிறார். உடுமலைப்பேட்டை தொகுதியில்
திமுக வேட்பாளர் ஜெயக்குமார் வெற்றி அடைந்திருக்கிறார். உடுமலை ராதாகிருஷ்ணன் அங்கு தோல்வியை சந்தித்திருக்கிறார். ஒரு இடைவேளைக்கான தருணம். இடைவேளைக்கு பிறகு இது போல முக்கியமான இந்த முன்னிலை மற்றும் வெற்றி நிலவரங்களோடு